விஷச்சாராயம் அருந்தியவர்களுக்கான சிகிச்சைக்கு தேவைப்படும் மருந்து கையிருப்பில் இல்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் குற்றஞ்சாட்டியுள்ளார். நேற்று அமைச்சர் ஏவ வேலு பதிலளித்த நிலையில் இன்று மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் பதிலளித்திருக்கிறார். வெளிப்படைத்தன்மை இல்ல, அங்கே முறையான சிகிச்சை அளிக்கவில்லை. நான் நேரில் போய் பார்த்தேன். பிரம்மாண்டமான மருத்துவமனையை அதிமுக அரசு இருக்கின்ற பொழுது மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அங்க கொடுத்தோம். அதுல போதிய மருத்துவர்கள் இல்ல, போதிய மருந்துகள் இல்ல. இதற்கு நீங்க பாத்தீங்கன்னா முக்கியமா தேவைப்படுகின்ற மருந்து ஓமிப்ரெசோல் என்ற இந்த மருந்து தான் இந்த சாராயத்தை குணப்படுத்துகின்ற மருந்து. இந்த மருந்து கிடையவே கிடையாது. ஆனால் நேற்றைய தினம் பொதுப்பணித்துறை அமைச்சர் அனைத்து மருந்துகளும் இங்கே இருக்கிறது என்று சொல்கிறார். அதை பச்சை பொய். ஏனால் இந்த விஷத்தன்மையை முறிக்கக்கூடிய மருந்து இந்த மருந்து தான். அது இந்த மருத்துவமனையில் இல்ல. நெருப்பில் குளிர் காய்வது என்று எல்லாம் சொல்வார்கள். அந்த மாதிரி இது அவருடைய பேச்சு அமைந்திருக்கிறது. அவர் நேற்றைக்கு மருத்துவமனையில் சொன்னது ஓம்பிரிசோல் என்கின்ற ஒரு மாத்திரை இல்லை இந்த மருத்துவமனையில் என்று சொன்னார். அவர் சொல்லிவிட்டு போன ஒரு 10வது நிமிடம் தான் நானும் பெருமதிப்பிற்குரிய உதயநிதி அவர்களும் திரு வேலு அவர்களும் அந்த மருத்துவமனைக்கு போய் ஒவ்வொரு அந்த பேஷண்ட் படுத்துக் கொண்டிருக்கிற படுக்கையிலுமே அந்த ஓம்பெரிசோல் என்கின்ற அந்த மாத்திரை அங்கே அடுக்கடுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகுதான் எங்களிடத்தில் சொன்னார்கள், எதிர்க்கட்சி தலைவர் இந்த ஓம்பெரிசோல் என்கின்ற மருந்து கையிருப்பில் இல்லை என்கின்ற ஒரு விஷயத்தை சொல்லி சென்றதாக சொன்னார்கள். உடனடியாக நான் சம்பந்தப்பட்ட டிஎன்எம்எஸ்சி எம்டி, அங்கே இருக்கிற டிஎம்இ, ப்ராஜெக்ட் டைரக்டர் போன்றவர்களோடு கலந்து பேசிய போது எவ்வளவு கையிருப்பு இருக்கிறது தமிழ்நாடு முழுவதும் என்று கேட்டோம். இப்போது 4,42,00,000 இருக்கிறது. அவருக்கோ அல்லது வேறு யாருக்கோ கூட தமிழ்நாட்டை பொறுத்தவரை எந்த மருத்துவமனையிலாவது இந்த ஓம்பிரிசோல் இருக்கிறதா என்கின்ற சந்தேகம் இருந்தால் நேரடியாகவே போய் பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.